அறிவும் ஆரோக்கியமும் தமிழில் கல்வி எளிதாக ஆரோக்கியம் தெளிவாக. வணக்கம். என் முதல் தமிழ் வீடியோவில் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, ஆரோக்கியம் பற்றி பேசுவது மட்டுமல்ல, தமிழை பேணுவதும் என் கடமை. நீரிழிவு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்பது வாழ்க்கை முறையால் ஏற்படும் நோய். அது அரிசி நோய் அல்ல. நமது அம்மாக்களும் பாட்டிகளும் தினமும் அரிசி சாப்பிட்டார்கள், ஆமாம் தானே? அவர்கள் வீட்டில் கடுமையாக உழைத்தார்கள், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்தார்கள். ஆனால் இன்று நீரிழிவுக்காக அரிசி குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் உண்மை வேறு. உண்மையான காரணங்கள்: உடல் இயக்கம் குறைவாக இருப்பது, அதிக உணவு சாப்பிடுதல், மன அழுத்தம் மற்றும் சுறுசுறுப்பற்ற வாழ்க்கை முறை. அரிசி விஷமல்ல. வாழ்க்கை முறைதான் நீரிழிவை தீர்மானிக்கிறது. அரிசி காரணம் இல்லை. அப்படியென்றால் உண்மையான காரணம் என்ன? வாருங்கள், உண்மையான காரணங்களை பற்றி பேசலாம். அளவு முக்கியம். அரிசி சாப்பிடுவது மட்டும் இல்லை, எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதே முக்கியம். தினசரி உடல் இயக்கம். தினமும் சுறுசுறுப்பாக இருக்க நடைப்பயிற்சி செய்யவும், வீட்டு பணிகளை செய்யவும் அல்லது எளிய உடற்பயிற்சிகளை வீட்டிலேயே செய்யவும். ஜிம்முக்கு செல்ல தேவையில்லை, வீட்டிலேயே சுறுசுறுப்பாக இருங்கள். சமயமான உணவு நேரங்களை கடைபிடிக்கவும். இரவில் தாமதமாக உணவு சாப்பிடாமலும் உணவு தவிர்க்காமலும் இருக்கவும். காலை உணவு மற்றும் மதிய உணவு தவிர்க்காதீர்கள். இது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு முக்கியம். சமநிலை உணவு. அரிசி, காய்கறி, புரதம். சமநிலை உணவு. கார்போஹைட்ரேட்ஸ்: அரிசி, சப்பாத்தி, காய்கறிகள், புரதம், சுகாதாரமான கொழுப்புகள், நார்ச்சத்து மற்றும் தண்ணீர். நல்ல தூக்கம் ஆரோக்கியம். தூக்கம் போதாமை, தூக்கமின்மை, பழுதான தூக்கம் இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும். நன்கு உறங்குங்கள். மன அழுத்தம் குறைவு. மன அழுத்தம் இரத்த சர்க்கரையை உயர்த்துகிறது. ஆகவே மன அழுத்தத்தை குறைக்கவும் இதன் மூலம். பழக்கமிட்ட தூக்கம், தினசரி உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிரார்த்தனை, தியானம், மொபைல் டிவி நேரத்தை குறைத்தல். மன அழுத்தத்தை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நம் ஆரோக்கியத்திற்கு நாம் பொறுப்பேற்கலாமே. அரிசியை குற்றம் சொல்ல வேண்டாமே. அரிசி விஷமில்லை. வாழ்க்கை முறையே நீரிழிவை தீர்மானிக்கிறது. உடல் பருமன். அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போவதும் உடல் பருமன் நோய்களை வரவேற்கிறது. எங்களோடு இருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி.